ஓம் நமச்சிவாய சிவாய நம்ம நம சிவம சிவாயன வய நமசி நமச்சிவாய. ஜோதிடம் என்னும் தெய்வீக கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த எனது முன்னோர்கள், எனது ஆசான்கள் அத்தனை பேரும் திருப்பாதங்களை தொட்டு வணங்கி அவர்கள் ஆசி நன்றர்கள் கிடைக்க இறைவனை பிரார்த்தனை செய்வோம். ஓம் நம சிவாய். இதற்கு முன்னர் உள்ள பதிவில் நம்ம பார்த்தோம்னாக்கா 2025, அதாவது 29/3/2025 கும்பராசின் மீனராசிக்கு சனி பகவான் பயிற்சி ஆகக்கூடிய காலங்களில் எந்தெந்த நட்சத்திரங்கள்ல பாதங்கள்ல பயிற்சி ஆகிறார் அப்படின்றத பத்தி பார்த்துட்டு இருந்தோம். பூரட்டாதி நட்சத்திரத்து 4ஆம் பாதத்துக்கு சொல்லியாச்சு, உத்திரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்துக்கு சொல்லியாச்சு. இந்த பூரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதம் அப்படிங்கிறதெல்லாம் எந்த காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா மீனராசியில் பிறந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருக்கணுன்றதை பத்தின அடுத்த பதிவுல உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் 2ஆம் பாதத்தை பத்தி பாத்தீங்கன்னாக்கா அது எந்த காலகட்டங்கள்ல அந்த ஜாதகதாரர்கள் அந்த நட்சத்திர பாதத்து உரியவர்கள் கவனமா இருக்கணுங்கிறத பாத்தீங்கன்னாக்கா இந்த பதிவுல நம்ம போட போறோம். அதுல என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா உத்திரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் 22/2/2026 இருந்து 23/2/2026 வரைக்கும் மிகுந்த கவனமா இருக்கணும் அப்படிங்கிறது தான். இந்த காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா நான் மறுபடியும் சொல்லிடுறேன், ஏற்கனவே உள்ள பதிவு சொல்லியிருக்கிறது, திருப்பி இந்த பதிவுலையும் நான் உங்களுக்கு பதிவு பண்றேன். மீனராசியில் சனி பகவான் பயிற்சியாகக்கூடிய காலமான 29/3/2025 பிறகு மீனராசி அன்பர்கள் அத்தனை பேருக்கும் கொடுஞ்செயல் செய்ய போறதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் யாரும் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஏற்கனவே முன்னர் பதிவுலேயே இப்போ சொல்லியாச்சு. மறுபடியும் இந்த பதிவுலேயே ஒன்று சொல்லிடுறேன், அந்த காலகட்டங்கள் கிடையாது. ஒவ்வொருத்தர் நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு நட்சத்திர பாதன்றது இருக்குது. அந்த நட்சத்திர பாதத்துல கிடக்கிற காலங்கள் தான் நமக்கு சில சரியில்லாத காலங்களாக இருக்குன்னு சொல்லுது. அந்த காலகட்டங்களை மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா இடைவிடாத அந்த காலகட்டங்கள் முழுவதுமே சனி பகவானுக்கு போய் பார்த்தீங்கன்னா ஆலயங்கள்ல நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். இப்போ உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு 2ஆம் பாதம்னு சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த காலகட்டம் அப்படின்னாக்கா 22/2/2026 இருந்து 23/3/2026 வரைக்கும். அதாவது உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் 2ஆம் பாதத்திற்கு 22/2/2026 இருந்து 23/3/2026 வரைக்கும். இந்த காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா உங்க கவனமா இருக்கிறது மிகுந்த நன்மை தரும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அந்த காலகட்டங்களில் இடைவிடாத ஆலய வழிபாடு பண்ணிப்பாங்க. இந்த காலகட்டங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா இப்ப நம்மலாம் பார்த்துருப்போம், சாலை ஓரத்துல பாத்தீங்கன்னாக்கா 2 கைகளை வச்சுட்டு ஒரு சின்ன வண்டியில கையில தள்ளிட்டு போவாங்க. அந்த மாதிரி நபர்கள், உடல் ஊனமுற்ற நபர்கள், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா உங்களால முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க. அவங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுங்க. அவங்களோட வஸ்திரம் சரியில்லை, அவங்களுக்கு வஸ்திரம் வாங்கி கொடுங்க. சாப்பாடுக்கு உணவு வாங்கி கொடுங்க. இதெல்லாம் செஞ்சுட்டு வாங்க. அந்த காலகட்டங்களில் அது நன்மை பயக்கும் அப்படிங்கிறது. அதனால உத்திரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறங்க நான் சொன்ன காலகட்டங்கள், அந்த காலகட்டங்கள் முக்கியமா கவனமா இருக்க வேண்டிய காலகட்டமா நான் சொல்லிடுறேன். மேலும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் 3ஆம் பாதத்திற்கு என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா அடுத்த பதிவுல பாத்தீங்கன்னாக்கா எந்தெந்த காலகட்டங்கள், குறிப்பிட்ட காலகட்டங்கள் தான், எல்லா காலகட்டமும் கிடையாது. மறுபடியும் சொல்லிடுறேன், மீனராசியில் 2 வருஷம் கிடையாது, 2 வருஷ காலமும் கிடையாது, குறிப்பிட்ட காலம்தான். அந்த காலத்தை உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் 3ஆம் பாதத்திற்கான காலங்கள் எப்பொழுது, அந்த காலங்களில் கவனமா இருக்க வேணுங்கிறத அடுத்த பதிவுல போடுறேன். இந்த அடுத்த பதிவையும் நீங்க தயவு செஞ்சு பாருங்க. முக்கியமா ஒரு விஷயம், உங்களோட நண்பர்களுக்கு இதே போல இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா எல்லாருமே பாத்தீங்கன்னாக்கா மீனராசிக்கு கெடுதல், மீனராசிக்கு கெடுதல்ன்றாங்க. அதெல்லாம் கிடையாது. இதை எடுத்து சொல்லுங்க. அதே போல உங்களோட ஜனனகால ஜாதகத்துல உள்ள கிரகங்கள் அமைப்பையும் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பலன்களை அருகில் உள்ள ஜோதிடத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன். நன்றி.